सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் 24 நடக்கிற தேர்வுக்கு வந்து பிராதி மத்தியமாக ராசபாஷா லோவர் எக்ஸாமுக்கு இப்போ வந்து ராசபாஷாவில் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பேப்பரில் ஃபுல்லாக நாங்கள் எஸ்ஏ வந்து 9th ரோமன் 10th ரோமன் 11th ரோமனில் ஃபுல்லாக லாஸ்ட் மினிட்ஸே எஸ்ஏன்னு சொல்லி நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ வந்து செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரோமனில் ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ கொடுக்குறோம். இதை ஃபுல்லாக நீங்கள் தரப்போது ஏற்கனவே வந்து மாடல் கொஷின் பேப்பரில் ஃபுல்லாக வந்து ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சரோட நாங்கள் விட்டுருக்கோம். அதில் வந்து எஸ்ஏ வந்து நாங்கள் போடலை. அதனால் அந்த எஸ்ஏ வந்து இப்போ நாங்கள் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறோம். பேப்பர் வந்து 2ல் வரும். அது வந்து மதியம் நடக்கக்கூடிய தேர்வு 24 மதியம் நடக்கும். இது வந்து 100 மார்க்ஸு. மதியம் வந்து 2 to 4:30 வரைக்கும் நடக்கும். ஃபஸ்ட் ரோமனில் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கிய கஹானி அப்படிங்கும்போது இது வந்து கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதை வந்து மொத்தம் வந்து 3 கொடுத்து வந்து இனி 1 எழுத சொல்கிறாங்க. மார்க் வந்து இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பரீட்சா. செகண்ட் ஒன் மிட்டாய் வாலா. தேர்டு ஒன் 5 மினிட்டு. இந்த 3 எஸ்ஏமே படித்து 3மே கண்டிப்பாக வரும். செகண்ட் ரோமில் கிஷி ஏக்கு மகான் வியக்கித்துக்கு ஜீவனிக்கா சாராம்சலிக்கியே. இது ஜீவனி அப்படிங்கும்போது வந்து மகானா வந்து நம்ம தேச தலைவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. 4 கொடுத்து வந்து இனி 1 எழுத சொல்கிறாங்க. மார்க் வந்து இதுக்கு வந்து 10 மார்க். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ தான். ஃபஸ்ட்டு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். செகண்ட் ஒன் ரவீந்திரநாத் டாகூர். தேர்ட் ஒன் பண்டித் தீனதயாள் உபாத்யாய. ஃபோர்த் ஒன் லால் பஹாதூர் சாஸ்திரி. தேர்ட் ரோமன் கிஷி ஏக்கு கிஷி ஏக்கு விஷய பர் நிபந்திலிக்க. நிபந்த் அப்படின்னு வந்து பொதுக்கொட்டையை கொடுத்துருக்காங்க. இதில் மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்க 4 கொடுத்து வந்து இனி வந்து 1 எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வித்யார்த்தி ஜீவன் மாணவர்களுடைய வாழ்க்கை. செகண்ட் ஒன் சம்யக்கா சதுப் யோக். தேர்ட் ஒன் கணதந்திர திவஸ். கணதந்திர குடியரசு தின விழா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ வந்ததுனால
இது கண்டிப்பாக வந்து நம்ம குடியரசு தின விழா பற்றி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா தரவாக படிச்சுட்டு இது என்ன மெயினாக பாயிண்ட்ஸை பிடிச்சிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ம எழுதிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். படிச்சுட்டு 1 or 2 times ஃபுல்லாக ரைட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 4th one கிருத்திம் உப்கிரக. இது வந்து செயற்கைக்கோள் பற்றி 4th இது. நாங்கள் ஏற்கனவே வந்து பேப்பர் 1 நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே பேப்பர் 2லையும் ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமில் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த எஸ்ஏ ஃபுல்லாக நீங்கள் தரவாக படித்து கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறப்போ வந்து பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் ஃபுல்லாக மைண்டில் வச்சு அதை வச்சு நீங்கள் எஸ்ஏ ஃபுல்லாக நம்ம எழுதலாம். இதிலேருந்து கண்டிப்பாக 90% கண்டிப்பாக வரும். நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேர்வுக்கு போனால் கண்டிப்பாக இந்த எஸ்ஏலாம் வந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நன்றி, தன்யவாத்.